ஹாய் வணக்கம். நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட எனர்ஜி ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட எனர்ஜி என்ன மாதிரி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவைன்னு சொல்லி இந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? பைல் செக்ஷன் கிடையாது, சிங்கிள் தான். ஓகே, யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இது எடுக்கல, நிறைய கார்ட்ஸ் வருது. ஷஃபில் பண்ணுறதை வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டோம். ஓகே, நல்ல மூடில் தான் இருக்கிறீங்க. பார்க்குறவங்க வந்து நல்ல ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. மேபி வந்து உங்கள் ஃபினான்ஷியலோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து ஏதோ கரியரில் ஏதோ கொஞ்சம் சக்ஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் வந்து இப்போ உங்கள் ஃபோக்கஸ்டு வந்து இப்போது என்ன தான் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே, வேறு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே, இல்லை உங்கள் நபரை பற்றின ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே, இப்போ வந்து உங்களோட ஃபோக்கஸ் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குன்னா, அடுத்த லைஃப்பில் செட்டில் ஆகணும், கொஞ்சம் கரியர் வைஸ் வந்து ஒரு நல்ல க்ரோத் வேணும், செட்டில் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அப்படி இருக்கிறீங்களா இல்லையான்னு. எஸ், கரெக்டு தான். நீங்கள் வந்து இப்போ எல்லாமே வேணும்னு ஆசைப்படுறீங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் இழந்து, என்ன சொல்கிறது, ஃபோக்கஸ் இல்லாமல் உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மெஜிஷியன் வந்துருக்கு. ஸோ வந்து இப்போ அந்த போட்ட எனர்ஜியெல்லாம் திருப்பி நீங்கள் எடுக்கிறீங்க. இது வரைக்கும் ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், நான் என் எனர்ஜியை எடுத்துக்கிறேன், மறுபடியும் வந்து அந்த எனர்ஜியை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களோட கரியர், உங்களோட லைஃப் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் வருது அப்படின்ட்டு. நல்ல எனர்ஜியாக தான் இருக்குது, சொல்லலை. ஸோ யாருக்காச்சும் அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கணும், புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. அது ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்து மேரேஜ், இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஸோ ஏதோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குற மாதிரி தான் தெரியுது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதோ, இல்லை வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து எங்கேயாச்சும் போகிறது, புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, ஏதோ சம்திங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மோஸ்ட்லி நான் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கரியர் வைஸ் வந்து செட்டில் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு கரியர் இருந்திருக்காது, ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஃபினான்ஷியலிலும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயும் சரி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இப்போ எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஏதாவது ஒரு வெற்றி வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ கஷ்டப்பட்டது வரைக்கும் போதும், நான் இனிமேல் வந்து என் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. மேபி வந்து ஒரு சிலர் வந்து ஃபாரின் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகலாம், வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம் ஃபினான்ஷியலுக்காக. இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இல்லைன்னா நீங்கள் வந்து இனி வந்து ஃபாரின் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கோ, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ, மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கிற மாதிரி தெரியுது. மேரேஜ் கூட ஓகே தான், ஆனால் மோஸ்ட்லி நான் இதில் பார்க்குறது வந்து ஏதோ ஒரு தொழில் கரியர் வைஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சிலர் வந்து இப்போ கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரியுறீங்க. எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஜாப் விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலை, நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் எதுவுமே வந்து உடனே வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனாலே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பீங்க. ஆனால் கரெக்டான உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்
நடந்த மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து ஜாபை விட்டுருந்துருப்பீங்க ஏதோ சம்திங். எஸ், ஒரு சிலர் வந்து ஜாப் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் விட்டுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு எப்படின்னா, இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீமேல் ஆர் மேல் யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து யாருக்காச்சும் வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த் வைஸ் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சஃபர் ஆகிற மாதிரி தெரியுது. உங்கள் யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, யாரோ சம்திங் உங்களுக்கு நெருக்கமானவங்க யாருக்காச்சும் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஹெல்த் வைஸ் வந்து சம் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு அந்த மாதிரி தெரியுது. அண்ட் வந்து ஒரு சிலர் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஃபினான்ஷியலாக சரி, ஒரு கரியர் வைஸ் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அந்த அந்த சாரி அந்த அதிகாரம் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் வந்து யாராச்சும் வந்து யாரையாச்சும் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு போகணும், ஒருத்தங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணணும், அந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் போயிட்டு இருக்குது. மேபி 2 பேரும் போத் ஃபேமிலிகிட்டே நீங்கள் பேசி ஒரு கன்சல்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது, ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒருத்தங்க மட்டும் அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க. ஒருத்தங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனாலேயே வந்து நீங்கள் இப்போ வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் தெரியுது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக தான் எல்லாமே மூவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் வந்து இடையில வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸு வந்து போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து ஃபினான்ஷியலாக சரி, அண்ட் வந்து இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஒரு நல்ல மூமெண்ட்டு நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது கரெக்டாக அமைதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைட்லேயோ இல்லை அவங்க பார்ட்னர் சைட்லேயோ வந்து யாராச்சும் ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க ஃபேமிலியில். ஒரு சைடில் மட்டும் என்னென்னா, ஏதோ சம் ஸ்டேட்டஸோ இல்லை அவங்க அப்பா கேரக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா கேரக்டர் உள்ளவங்க யாரோ வந்து அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இப்போதைக்கு ஸ்டக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ கரியர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல க்ரோத்து போகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஏதோ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போது வந்து அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா நம்ம என்ன பண்ணாலுமே வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குதே அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், பட் வந்து சடனாக வந்து அதுலேயும் வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிருக்கும், பட் அதுக்கும் வந்து ஏதாவது ஒரு தடங்களாக ஏதாவது ஒன்று வந்திருக்கும். யாராச்சும் அதுக்கு தேர்ட் பார்ட்டி யாராவது இருப்பாங்கள்ல, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு, உங்களுக்கு போட்டியாக யாராவது இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களால உங்கள் ஃபினான்ஷியலோ உங்கள் கரியர்லேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போதைக்கு எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் தூரத்தில் இருந்திருக்கலாம், ஏதோ சம்திங் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஃபினான்ஷியலும் ஃபீலிங் வைஸ் கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்குது. எல்லாம் ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, பட் ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜியாக தான் இருக்குது. எஸ், இது ஒரு லவ் மேட்ரு மாதிரியும் தெரியுது. ஒரு கரியர் வைஸ் வந்து அந்த மாதிரியும் தெரியுது. ஒரு லவ் மேட்ரு மாதிரியும் தெரியுது. ஏதோ ஒரு வீட்டில் வந்து லவ் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க. மேபி 2 பேரும் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் வந்து ஏதோ வீக்கான மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்த சமயத்தில் ஏதோ வந்து ஸ்டக்காகி ஏதோ வந்து தடங்களாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் எனர்ஜி வந்து கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு தனிமையில் இருக்கணும், கொஞ்சம் ஒரு லோ எனர்ஜியில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக தான் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருந்துச்சு. பட் வந்து ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு பயம் கூட அந்த ஃபீலிங்கில் இருக்குது. ஒரு ஹார்ட் ப்ரோக்கன், ஒரு தனிமையான ஒரு விஷயம், நம்ம ஏதோ இழந்துருவோமோங்கிற மாதிரியான ஒரு பயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு
மனநிலையில் தான் இருக்கிறீங்க. பார்க்கலாம் ஏதாவது பாசிட்டிவாக வருதான். உங்கள் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் கரியர் வைஸ்னாலும் சரி, நீங்கள் உங்கள் லவ் மேட்டர்னாலும் சரி, உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஒரு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டக்கான எனர்ஜியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால தான் இது வந்து டிலே ஆகி போயிட்டே இருக்குது. சீக்கிரமே வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டக்கான எனர்ஜியில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. சுத்தமாகவே எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சுத்தமாகவே எனர்ஜி இல்லை. அடுத்தது வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி இல்லை. ஸோ வந்து நீங்கள் பின்வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. போத் இப்போ வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, போத் சைடில் வந்து ஏதோ சம்திங் வந்து ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல வந்து ஏதோ எனர்ஜி வீக்காக இருக்குது, கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க யூனிவர்ஸ். எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் வரும், அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு சொல்ல முடியாது. வெயிட், அதுக்கான டைம் வந்து இன்னும் வரல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து ஏதோ சம்திங் சரியில்லாத மாதிரி தெரியுது. இப்போ வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஏதாவது நீங்கள் பார்க்குறதீங்கன்னா, ஓகே கரெக்டாக போகலை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு இன்னும் டைம் வரலைங்கிற மாதிரி தெரியுது. அந்த விஷயம் வந்து கரெக்டாக போகணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் சரியில்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக போகும். நீங்கள் வந்து கரியர் வைஸ் கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் கொஞ்சம் லோ எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கரியர் வைஸ்னாலும் சரி, ஃபினான்ஷியல் வைஸ்னாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் வரும். அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் அமையுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து டயர்ட் ஆகாதீங்க, ரொம்ப வந்து எனர்ஜி வந்து அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் வந்து உங்கள் கரியர் அண்டு உங்கள் ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். சம்படி ஓகே, சில பேர் வந்து ஏதாவது கரியர்லேயோ இந்த மணி வைஸ்லேயோ வந்து ஏதாவது காசு கொடுத்து எதுலேயோ வந்து மாட்டிக்கிருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் கரியர் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் உங்கள் எனர்ஜி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் காசு எங்கேயாச்சும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஸ்டக்காக இருந்திருப்பீங்க. அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். நீங்கள் யாருக்காச்சும் காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அது யாருக்குமே சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட மூமெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ லோ எனர்ஜியில் இருக்காதீங்க. ஏன்னா இங்கே நான் மணி வைஸ் வந்து நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது வந்து ஒரு அச்சீவ் பண்ண ஒரு காசை வந்து யாரோ வந்து அச்சீவ் பண்ண ஏதாவது ஒரு காசை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை வந்து யாராச்சும் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அது வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்டேருந்து கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 2 விஷயம் நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப் வைஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் தான் போயிருக்கோம், எல்லாம் ஓகேயாக போயிருந்திருக்கும். அண்ட் சடனாக வந்து ஏதோ ஒரு சம்திங்னால வந்து அது டிலே ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ் மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முடியணும்னா அதுக்கான டைம் வரணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கரெக்டான ஒரு டைமிங், அந்த டைம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வந்து விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ போராடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
கரெக்டாக எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்கணும், ஏதாவது ஒரு நீங்கள் நினச்ச காரியம் வந்து நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம்னாலும் சரி, கரியர் ஆர் ரிலேஷன்ஷிப், நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கும் நீங்கள் வந்து அதுக்காக ஃபைட் பண்ணி நீங்கள் நிறைய போராடி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு டைம் வரும். அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு நியாயமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கான அந்த விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கிடைக்கும். இப்போ லோ எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து லோ எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஸ்டக் எனர்ஜி, நிறைய ஸ்டக் எனர்ஜியாக தான் இருக்குது. இல்லை சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜினால நீங்கள் கொஞ்சம் வீக் ஆகிட்டீங்க. கரெக்ட். இந்த கார்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த கரியர் வைஸ்னாலும் சரி, நீங்கள் கொடுத்த காசுனாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா இது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அது வந்து பழசாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து நியூவாக கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. வாவ், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் கரியர் வைஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இல்லை வேறு ஏதாவதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது. கவர்மெண்ட் ஜாபுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேரேஜ் நடக்கும். யாருக்காச்சும் வந்து மேரேஜ் நடக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்க போகுது. ஸோ பாசிட்டிவாக தான் வருது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருங்க. ஓகே, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மாறப்போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம்லாம் மாறி இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக இன்னொரு டைம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கவரி ஆகுங்க. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹீல் பண்ணால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும். நீங்கள் ஹீல் பண்ணாமல் நீங்கள் அதிலேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, பயந்து அதிலேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹீல் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான சில மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுங்க. நீங்களே ரெடி ஆகாமல் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேரேஜ் நடக்கும். கரியர் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அது வந்து நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். யாராவது எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங், உங்களோட எனர்ஜி அண்ட் வந்து உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே, டேக் கேர்.